Today we want to meditate on the how good or great is our God. இன்று நாம் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். In the book of Daniel we read, they that know their God shall do exploits. தானியேலின் புத்தகத்திலே தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பராக்கிரமம் செய்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். So we must know our God. ஆகையால் நாம் நம்முடைய தேவனை அறிந்திருக்க வேண்டும். See, in this world people want to know about the political leaders. இந்த உலகத்திலே ஜனங்கள் எல்லாரும் அரசியல் தலைவர்களை அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And most of the people read the newspapers to know what they are doing. நம் ஜனங்களில் அநேகம் பேரும் இந்த அரசியல் அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியும்படியாக செய்தித்தாள்களை வாசிக்கிறார்கள். But once we know our God, that will really change our whole life. ஆனால் ஒருமுறை நம்முடைய தேவனை நாம் நன்றாக அறிந்து கொண்ட பின்பு அது நம்முடைய முழு ஜீவியத்தையுமே மாற்றிவிடும். Our God is not wood or stone. நம்முடைய தேவன் ஏதோ மரமோ கல்லோ அல்ல. Our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். There are so many names that we read in the Bible for our God. நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான எத்தனையோ விதமான பெயர்களை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். He is wonderful counselor, mighty God, prince of peace, everlasting father, like that. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். But out of them all, one particular name I would like to mention about our God. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இன்று நம்முடைய தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட பெயரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Our God is called El Shaddai. நம்முடைய தேவன் எல் ஷதாய், தாய் போல் உள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். El Shaddai means mother like God. எல் ஷதாய் என்றால் தாய் போல் உள்ள தேவன், தாயை போன்ற தேவன். Many people have got fear of God in a wrong way. அநேக ஜனங்கள் தேவனை பற்றியதான ஒரு பயத்தை தவறான விதத்தில் கை கொண்டிருக்கிறார்கள். Many people obey God as if God is like a policeman. தேவன் ஏதோ ஒரு போலீஸ்மேன் போல ஜனங்கள் நினைத்து அவ்விதமாக தேவனுக்கு பயப்படுகிறார்கள். If you don't obey him, he will beat you. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் உங்களை அடிப்பார். Some people, for God is like a dictator who is sitting with a machine gun to blow off your head if you do anything wrong. சில ஜனங்களுக்கு தேவன் ஒரு தான் சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று குரூரமாக ஆட்சி செலுத்துகிற ஒருவனை போல கையில் ஒரு மெஷின் கன் வைத்து ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனே தலையை துண்டித்து விடுவார் போலதான் அவ்விதமாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். Our God is not like that. ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி அல்ல. Of course, before I came to salvation, I also had a fear about God in a wrong way. ஏனென்றால் நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வரும் முன்பாக நானும் கூட தேவனை குறித்து தவறான விதத்தில் ஒரு பயமுள்ளவனாய் இருந்தேன். When I was a small boy, I was a naughty boy. நான் ஒரு சிறு பையனா இருக்கும்போது மிகவும் குறும்புள்ள ஒரு பையனா இருந்தேன். My mother used to keep unripe bananas in the dark chamber to ripen them. என்னுடைய அம்மா வீட்டிலே பழுக்காததான வாழைப்பழங்களை எல்லாம் இருளான ஒரு அறையிலே அவைகள் பழுக்கும்படியாக வைத்திருப்பார்கள். So well before the whole bunch is ripe, I will creep into the dark room and will press the bananas to see whichever are ripe, and whatever bananas ripe I will pluck out and eat and throw away the skin on the floor itself. ஆனால் அந்த முழு குலையும் இவ்விதமாக பழுத்து வருவதற்கு முன்பாக நான் அந்த இருட்டறைக்குள் சென்று ஒவ்வொரு பழமாக நான் அமுக்கி பார்த்து அதில் எது பழுத்திருக்கிறது என்று பார்த்து அதனை மாத்திரம் எடுத்து சாப்பிட்டுவிட்டு தோலை எரிந்துவிட்டு வெளியே வந்து விடுவேன். One day my mother caught me eating the bananas in the dark chamber. ஒரு நாள் நான் இந்த இருட்டறையில் உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிடுவதை என் தாயார் பார்த்து விட்டார்கள். She told me with a great anger. அவர்கள் கடும் கோபத்தோடு என்னிடத்தில் சொன்னார்கள், These bananas are to go to St. George's Chapel as an offering. இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் செயின்ட் ஜார்ஜ் கோவிலுக்கு ஒரு காணிக்கையாக கொண்டு செல்லப்பட வேண்டும். If you eat this, St. George will come and choke your neck. நீ இதை சாப்பிடுவாய் என்றால் செயின்ட் ஜார்ஜ் வந்து உன்னுடைய கழுத்தை அப்படியே நெரித்து விடுவார். So I stopped eating bananas. ஆகவே நான் இவ்விதமாக வாழைப்பழங்களை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். I was afraid when the St. George will come and throttle me. ஏனென்றால் விதமாக செயின்ட் ஜார்ஜ் வந்து அவர் என்னுடைய தொண்டையை நெரித்து என்னை தீமை செய்வார் என்று நினைத்தேன். So even if in my room sometimes through the wind the windows will be just moving, I am afraid St. George is coming to choke my neck.
சில வேளைகளிலே என்னுடைய அறையில் காற்றினால் ஜன்னல்கள் எல்லாம் அசைந்தாலும் கூட சென்ட் ஜார்ஜ் தான் வந்து என்னுடைய தொண்டையை நெரிக்கும்படியாக வருகிறார் என்று சொல்லி நான் பயப்படுவேன். So I had a fear of God like that. இவ்விதமான ஒரு தெய்வ பயம் தான் எனக்கு இருந்தது. I did not know how loving and gracious our God. நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன். Let us turn to Genesis chapter 17 verse 1. This is the first place in the Bible that word El Shaddai is mentioned. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். இந்த இடத்தில்தான் முதன்முறையாக நம்முடைய தேவனை எல் ஷதா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. And when Abram was 90 years old and 9, the Lord appeared to Abram and said unto him, I am the Almighty God. Walk before me and be thou perfect. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Abraham was 99 years old and the wife was about 90 years old. ஆபிரகாம் 99 வயதுள்ளவனாய் இருந்தான். அவளுடைய மனைவி 90 வயதுள்ளவளாய் இருந்தாள். They didn't have any children. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. They were in a strange land. அவர்கள் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். They didn't have a house. அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கவில்லை. They lived in a tent. அவர்கள் கூடாரத்தில் வாசம் செய்தார்கள். So you can imagine how they could have been afraid about the future. ஆகவே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எந்த அளவிற்கு பயந்திருப்பார்கள் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளலாம். They were in old age, no children, no house, strange land. So they could have been afraid. அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள், பிள்ளைகள் இல்லை, வீடு இல்லை, அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். ஆகவே நிச்சயமாகவே அவர்கள் அதிகமாய் பயந்திருக்க கூடும். Then the Lord told, fear not, Abraham. அப்பொழுது தேவன் ஆபிரகாமின் இடத்தில், நீ பயப்படாதே ஆபிரகாம் என்றார். I am your El Shaddai, mother like God. நான் உனக்கு எல் ஷதாவாய், தாயை போன்ற தேவனாய் இருக்கிறேன். Walk before me and be thou perfect. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. You know, a mother never will allow a child to walk behind her. ஒரு தாய் தன்னுடைய சிறு பிள்ளை எப்பொழுதும் தனக்கு பின்னாக நடந்து வருவதற்கு அவள் அனுமதி தரவே மாட்டாள். If the child will walk behind her, if the child falls down, the mother cannot see. ஒருவேளை இந்த சிறு பிள்ளை தனக்கு பின்னாலே நடந்து வந்து அவிதமாக கீழே விழுந்து விட்டாலும் கூட இந்த தாயால் அந்த பிள்ளையை பார்க்க முடியாது. Either the mother will make the child to walk in front or hold the hands and walk. இந்த தாய் ஒன்றோ பிள்ளை தனக்கு முன்பாக கடந்து செல்லும்படி செய்வாள், அல்லது தன்னோடு கூட கடந்து வந்து பிள்ளையின் கையை பிடித்துக் கொண்டு இவள் நடப்பாள். Same way our mother like God was speaking to Abraham, walk before me and be thou perfect. இவ்விதமாக தான் நம்முடைய தேவனும் கூட ஆபிரகாமின் இடத்தில், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். Beloved ones, we know our God is far better than a mother. All our worries and cares of this world will be gone. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு தாயை பார்க்கிலும் எத்தனையோ மடங்கு மிக மேன்மையானவர் என்கிறதான ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்கும் என்றால் நம்முடைய எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். True, nowadays there are a lot of scarcity of money, scarcity of job, scarcity of water, and so many ways we have problems now. இந்நாட்களிலே பணம் இல்லை, உத்தியோகம் இல்லை, தண்ணீர் இல்லை என்கிறதான எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறவர்களா இருக்கிறோம். Although we don't have all these things, we have one thing beautiful. We have got a mother like God. இந்த எல்லா காரியங்களும் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு அருமையான காரியம் உண்டு. நமக்கு தாய் போன்றதான ஒரு தேவன் உண்டு. Suppose you got a 6-year-old baby. ஒருவேளை உங்களுக்கு 6 வயதுள்ள ஒரு குழந்தை இருக்கும் என்றால், the baby doesn't have any money in the bank. இந்த குழந்தைக்கு வங்கியில எந்த விதமான பணமும் இல்லை. The baby doesn't have any job. இந்த குழந்தைக்கு வேலை இல்லை. And the baby is not given any other written inheritance. இந்த குழந்தைக்கு எந்த விதமாகவும் எழுத்து பிரகாரமாக எந்த சொத்தும் எழுதி கொடுக்கப்படவில்லை. But the baby has no worry about the future. ஆனாலும் இந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்சமேனும் கவலை இல்லாமல் இருக்கிறது. Baby knows baby has a mother to care for her. ஏனென்றால் இந்த குழந்தை தனக்காக கவலைப்படுவதற்கு தனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்பதை அறிந்திருக்கிறது. Suppose your 6 months old baby is crying and crying and crying. ஒருவேளை உங்களுடைய 6 வயது குழந்தை விடாமல் அழுது கொண்டே இருந்தால், and you are asking the child, honey, why are you crying? நீங்கள் பிள்ளையை பார்த்து நீ ஏன் அழுகிறாய் என்று பிள்ளையை கேட்பீர்கள் என்றால், suppose the child is saying this, ஒருவேளை இந்த குழந்தை விதமாக சொல்லும் என்றால், mommy, all these days that you gave me food, but I don't know whether tomorrow you will give me milk, therefore I am crying.
அம்மா, இத்தனை நாள் வரையிலும் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆனால் நாளைக்கு நீங்கள் எனக்கு பால் கொடுப்பீர்களா என்பது எனக்கு தெரியாது, ஆகையால் நான் அழுகிறேன் என்று சொன்னால் how will you feel? உங்களுக்கு எப்படி இருக்கும்? You will be very sad about the child. நீங்கள் இந்த குழந்தை குறித்து மிகவும் துக்கப்படுவீர்கள். You will surely tell the baby, don't worry, even if I don't have water to drink, I will give you milk. நீங்கள் நிச்சயமாகவே குழந்தையை பார்த்து, நீ அதை குறித்து கவலைப்படாதே, எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்றாலும் நான் நிச்சயமாக உனக்கு பாலை கொடுப்பேன் என்பீர்கள். And the child is not at all worried about the future because child has a mother. ஆகவே இந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்சமேனும் கவலைப்படுவதில்லை, காரணம் அதற்கு ஒரு தாய் உண்டு. Do you know, beloved ones, you got a mother like God to care for you. அருமையானவர்களே, உங்களை விசாரிக்கும்படியாக, உங்களுக்காக கவலைப்படும்படியாக உங்களுக்கு தாய் போன்றதான ஒரு தேவன் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Some of you are come with lot of care and worry about the future. உங்களில் சிலர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பாரத்தோடும் கவலையோடும் வந்திருக்கிறீர்கள். God's word says, casting all your care upon him, for he careth for you. ஆனால் கர்த்தருடைய வசனமோ, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறது. A mother like God is caring for you. ஒரு தாய் போன்றதான தேவன் தான் உங்களுக்காக விசாரிக்கிறவராயிருக்கிறார். That brings such a comfort and encouragement to our hearts. அது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் உண்டாக்குகிறது. Suppose your own mother is your God. ஒருவேளை உங்களுடைய சொந்த தாயே உங்களுடைய தேவனாய் இருப்பார்கள் என்றால், you know she will provide everything that she can for you. தன்னால் என்னென்ன காரியமெல்லாம் முடியுமோ தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவாள் என்பது உங்களுக்கு தெரியும். She always wants to give you the very best. எப்பொழுதுமே மிக சிறந்ததை தான் உங்களுக்கு தரும்படியாக அவள் விரும்புவாள். Even if it's in the house, there is old food there, but the newly cooked food she will give to you, and the mother may eat the old food. வீட்டில் ஒருவேளை பழைய ஆகாரம் மீதி இருந்தாலும் கூட தாய் அந்த பழைய ஆகாரத்தை தான் சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு புதிதாய் சமைத்த ஆகாரத்தை தான் கொடுப்பாள். Are there any mothers seated here? You eat the fresh food and give to the children the old food? புதிதாய் சமைத்ததான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பழைய மீதியான ஆகாரத்தை கொடுக்கிற தாய் யாராவது இங்க இருக்கிறீர்களா? I don't think so. அப்படி நீங்கள் யாரும் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. If you are a stepmother, perhaps you may do that. ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு சொந்த தாயா இராமல் இருந்தால் நீங்கள் அவ்விதமாகத்தான் செய்வீர்கள். So some of us think our God is like a stepmother. ஆகவே நம்மில் சிலர் நம்முடைய தேவன் நமக்கு சொந்த தாய் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். No, our God is a mother like God, far better than all our mothers put together. இல்லை, நம்முடைய தேவன் தாயை போன்றதான தேவன், இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா தாய்மார்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களை பார்க்கிலும் மிக மேன்மையான ஒரு தேவனாயிருக்கிறார். Your mother never died for you, but Jesus died for you. உங்களுடைய தாய் உங்களுக்காக மரிக்கவில்லை, ஆனால் இயேசு உங்களுக்காக மரித்தார். Can a mother do any more sacrifice than that? இதனை பார்க்கிலும் ஒரு தாய் இன்னும் அதிகமான ஏதாவது ஒரு பலியை செலுத்த முடியுமா? Is there any mother who sacrificed her death for the child like Jesus did? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக தியாகம் செய்ததான ஒரு தாய் ஏதாவது ஒரு இடத்தில் காணப்பட முடியுமா? When we have such a mother like God, how can you get worried and concerned about things? ஆகவே நமக்கு இவ்விதமாக தாயை போன்றதான ஒரு தேவன் இருக்கும்போது நீங்கள் எப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு விசாரம் உள்ளவர்களாய் காணப்படலாம்? Our God is a caring God. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a loving God. அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். He does all things for our good. அவர் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார். In Isaiah chapter 49 verse 15 and 16, what do we read? ஏசாயா 49 அதிகாரம் 15 16 வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? நீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Can a woman forget a suckling child, that she should not have compassion on the son of her womb? Yeah, they may forget, yet will I not forget thee. Behold, I have graven thee upon the palms of my hands. Thy wall are continually before me. Suppose you have got 5 children. ஒருவேளை உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தால், some of them are grown up children. அவர்களில் சிலர் வளர்ந்தவர்கள். But if you have got a sucking child, the one to whom you give milk, ஆனால் உங்களுக்கு பால் குடிக்கிறதான ஒரு குழந்தை இருக்கும் என்றால், you always are concerned about that
நீங்கள் எப்போதும் அந்த குழந்தை குறித்து தான் கவலை உள்ளவர்களா இருப்பீர்கள். The other children perhaps you may forget for few minutes. ஒருவேளை மற்ற பிள்ளைகளை நீங்கள் சில நிமிடங்களுக்கு mறந்து விடலாம். But this sucking baby you cannot forget. ஆனால் இந்த பால் குடிக்கிற குழந்தையை உங்களால் மறக்கவே முடியாது. Even when you are in the bathroom, your ears are cupped to hear whether my child is crying or not. நீங்கள் எவ்விதமாக குளியறையில் இருக்கும்போதும் கூட என்னுடைய பிள்ளை அழுகிறதா இல்லையா என்று எப்பொழுதும் உங்கள் செவிகளை திறந்து வைத்து உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள். Is that true? அது உண்மைதானா? You are so caring for your child. நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைக்காக அவ்வளவு கவலைப்படுகிறீர்கள். Sometimes some mothers may forget the child. சில வேளைகளிலே சில தாய்மார்கள் பிள்ளையை மறந்து விடலாம். But the Bible says, even if a mother will forget a sucking child, yet will I not forget you. ஆனால் கர்த்தருடைய வசனம், ஒரு தாய் ஒருவேளை தன்னுடைய பால் குடிக்கிற குழந்தையை மறந்து போனாலும் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறது. When the child is crying, பிள்ளை அழும்போது immediately the mother gets such a compassion. உடனடியாக அந்த தாயின் உள்ளம் அப்படியே urugi விடுகிறது. Suppose the father and mother both are in the house. ஒருவேளை தகப்பனும் தாயும் இருவரும் வீட்டில் இருந்தால், and you both all are sleeping. எல்லாரும் தூங்குகிறார்கள். And suddenly at 2 o'clock at night the child wakes up and cries. திடீரென்று இரவு 2 மணி அளவில் இந்த பிள்ளை விழித்துக் கொண்டு அழுகிறது. Can you tell me out of the father and mother who is the first one to get up out of the bed and carry the child? இப்பொழுது இந்த தகப்பன் தாய் இவர்கள் இருவரிலும் முதலாவதாக படுக்கையிலிருந்து கீழே இறங்கி குழந்தையை தூக்குவது யார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? Both of them heard the child cry. இருவரும் பிள்ளை அழுவதை கேட்டார்கள். Both of them love the child. இருவரும் பிள்ளையை நேசிக்கிறார்கள். But normally who is the first one to get up and take the child? ஆனால் பொதுவாக முதலாவதாக இறங்கி வந்து பிள்ளையை கையில் தூக்குவது யார்? Any brothers say? சகோதரர்கள் யாராவது சொல்லலாம். You don't know? Sisters say? Normally it is the mother who goes and gets catch the child. பொதுவாக தாய் தான் எழும்பி வந்து முதலாவது குழந்தையை தூக்குவாள். Even if the father is awake and hears first the child's cry, the father may wake up the mother and say. தகப்பன் ஒருவேளை விழித்திருந்து முதலாவதாக பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டாலும் கூட தகப்பன் தாயை தான் எழுப்பி விடுவார். Of course, there are some exceptional fathers, I agree about that. ஆனாலும் இவைகள் இல்லாமல் இதரை பார்க்கிலும் விசேஷித்த சில தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But generally it is the mother's heart that has compassion for the child's cry. ஆனால் சாதாரணமாக பிள்ளை அழும்போது உள்ளம் உருகுவது தாய்க்கு தான். Our God is like that. நம்முடைய தேவனும் அப்படிதான். You know, when you cry, God's compassions are really moved for you. நீங்கள் அழும்போது உண்மையாகவே தேவனுடைய உள்ளம் உங்களுக்காக உருகுகிறது. One day I visited in a hospital a mother who had a baby in the morning. ஒரு முறை நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்ற போது அங்கு அன்று காலையில் தான் ஒரு குழந்தையை பிரசவித்ததான ஒரு தாயை பார்த்தேன். I went with the sisters in the faith home in the evening to visit that mother. விசுவாச வீட்டில் இருக்கிறதான சகோதரிகளோடு கூட அந்த சகோதரியை நான் அன்று மாலையில் சந்திக்கும்படியாக சென்றேன். When we went there, the baby was in a baby room where some nurses are looking after all the small babies in another room. நாங்கள் சென்ற போது அந்த இடத்தில் அந்த பிள்ளை அவர்களுடைய பிள்ளை மற்ற எல்லா குழந்தைகளும் வைக்கப்பட்டிருந்ததான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு மற்ற நர்ஸ்மார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். We could hear so many babies screaming from the other room. மற்ற அறையிலிருந்து எத்தனையோ குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து அழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டது. Then suddenly that young mother told the nurse, sister, my baby is crying. Please bring the baby. I want to carry. திடீரென்று இந்த சிறு வயதுள்ளதான இந்த தாய் நர்ஸை பார்த்து, சிஸ்டர் நீங்கள் தயவு செய்து என்னுடைய பிள்ளை தான் அழுகிறது, பிள்ளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் பிள்ளையை தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள். I was surprised. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். Only that morning only the baby was born to her. அன்று காலையில் தான் அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. And it was the first baby for her. அது அவர்களுக்கு முதலாவது பிள்ளை. So I asked her. ஆகவே நான் கேட்டேன், so many babies are crying there. How do you know that your baby is crying? அந்த இடத்தில் எத்தனையோ குழந்தைகள் அழுகின்றன, உங்கள் குழந்தை தான் அழுகிறது என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? You know the answer that she gave? அந்த சகோதரி கொடுத்த பதில் உங்களுக்கு தெரியுமா? Pastor, when my baby cries, I know that. அவர்கள் என்னை பார்த்து, பாஸ்டர் என்னுடைய குழந்தை அழும்போது அது எனக்கு தெரியும். Is that true, mothers? Even if 100 children are crying, when your child cries, can you discern that?
ஒருவேளை தாய்மார்கள் எல்லாரும் ஒருவேளை 100 பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் அழுதாலும் உங்கள் குழந்தை தனியாக அழுவது உங்களால் தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? Can you? And not only that, you can discern immediately. How do you feel? நீங்கள் இவ்விதமாக உடனடியாக அதை கண்டுபிடித்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கிறது, எப்படி தோன்றுகிறது? If you let the child cry and learn a lesson. இல்லை பிள்ளை நன்றாக அழுது ஒரு பாடம் படிக்கட்டும் என்று சொல்வீர்களா? Does any mother think like that? யாராவது எந்த தாயாவது அப்படி நினைப்பீர்களா? Oh, she may be cooking or doing anything. She want to leave everything and go and get the child. ஒருவேளை அந்த தாய் சமைத்துக் கொண்டிருக்கலாம், வேற ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போய் தன் பிள்ளையை தூக்க வேண்டும். Can a woman forget a sucking child? Even if she forgets, yet will not I forget you. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளை தன் பாலகனை பால் குடிக்கிற குழந்தையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். தாய் தன் பாலகனையே மறக்கிலும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னையவ கையில் தந்து ஜீவகாரை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னையவ கையில் தந்து ஜீவகாரை என்று ஓடுவே. So, we should know that we have got a God who is far better than all the mothers in the world put together. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா தாய்மார்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களை பார்க்கிலும் அதற்கும் மேன்மையான தாய் போன்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Look at the mothers. Before the baby arrives, the mother prepares the house. தாயை பாருங்கள், பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே தாய் அதற்கேற்ற எல்லா வசதிகளையும் செய்து வீட்டை ஆயத்தப்படுத்துகிறாள். Will any mother will wait and let the child arrive and see whether it's a good child or a bad child or a handicapped child? Then I will decide to prepare things for the child. Will any mother think like that? பிள்ளை முதலாவது பிறக்கட்டும், அதன் பின்பு அந்த பிள்ளை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறதா இல்லையா, அதில் எல்லா அங்கமும் ஒழுங்காக இருக்கிறதா, அங்கவீனம் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு நான் வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று எந்த தாயாவது சொல்வாளா? No, long before the baby arrives, mother prepares everything possible for the child. பிள்ளை பிறப்பதற்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்பாகவே ஒரு தாய் தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறாள். That is what we read about our God. இதைதான் நாம் நம்முடைய தேவனை குறித்தும் வாசிக்கிறோம். Our God loved us before the foundation of the world. நம்முடைய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை நேசித்தார். And He prepared salvation well before, long before we were even born. நாம் பிறப்பதற்கும் எத்தனையோ காலத்திற்கு முன்பாகவே அவர் ரட்சிப்பை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்தார். God's word says, "Eye has not seen, nor ear heard, nor entered into the heart of man the things that God has prepared for them that love Him." தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. If you know your God's love is better than your mother's love, afterwards you will never get worried about anything in this material world. உங்களுடைய தேவனுடைய அன்பு உங்கள் தாயினுடைய அன்பை பார்க்கிலும் மிக பெரிய அன்பு என்பதை நீங்கள் ஒருமுறை அறிந்து கொண்ட பின்பு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த பொருளாதாரமான காரியங்களுக்காகவும் நீங்கள் கவலைப்படவே மாட்டீர்கள். Even if mother doesn't have food, first the mother will feed the child. ஒருவேளை தாய்க்கே ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் கூட தாய் முதலாவது பிள்ளைக்கு தான் ஆகாரம் கொடுப்பாள். Our God's character, love is greater than that. நம்முடைய தேவனுடைய சுபாவமாகிய அன்பு என்பது இதனை பார்க்கிலும் மிகவும் பெரியது. If we know such a great loving, caring, affectionate God, then we will rest in His love. இவ்வளவு பெரிய அன்புள்ள விசாரித்து பராமரிக்கிற தேவனை நாம் அறிந்திருப்போம் என்றால் நாம் அப்பொழுது அவருடைய அன்பில் இளைப்பாறுகிறவர்களாய் இருப்போம். In Isaiah chapter 66 verse 13 we read, ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், As one whom his mother comforteth, so will I comfort you, and ye shall be comforted in Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். You know, mother comforting a child is different from friends or anybody else is comforting. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது மற்ற நண்பர்களோ மற்றவர்களோ தேற்றுவதிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டது. There is something soothing, encouraging when mother carries the baby while they're crying and
that really helps the baby. குழந்தை அழும்போது தாய் தன்னுடைய குழந்தையை கையில் தூக்கும் போது அந்த குழந்தையை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டி அதற்கு மிகவும் ஆறுதலாக சுகமாக இருக்கக்கூடியதான ஒரு உணர்வு அதற்கு பிள்ளைக்கு உண்டாகிறது. Even when the hands of the mother touch the baby has a comfort. அப்ப தாயினுடைய கை அந்த பிள்ளையை தொட்டு விட்டாலே அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகம் உண்டாகிறது. But you give your child to be a babysitter and go to work. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கவனிக்கிறவர்கள் இடத்தில் நீங்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் வேலைக்கு போவீர்கள் என்றால் she can never love and care for the child as the mother cares. அந்த பிள்ளையின் தாய் அந்த பிள்ளைக்காக எவ்வளவாக கவலைப்பட்டு விசாரித்து தேற்றுவாளோ அவ்விதமாக இந்த ஒரு ஸ்திரீ அந்த பிள்ளையை தேற்றவே ஆறுதல் படுத்தவே முடியாது. Maybe 5 o'clock you come from the office and collect the baby from the babysitter. ஒருவேளை நீங்கள் மாலை 5 மணிக்கு உங்கள் வேலையிலிருந்து திரும்பி வந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த ஸ்திரீயின் இடத்துல பிள்ளையை கவனிக்கிற ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிள்ளையை வாங்குகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். If it becomes 5:30 delayed half an hour, that babysitter will not be too happy about you are coming late. ஆனால் நீங்கள் ஒருவேளை அரை மணி நேரம் தாமதமாக வந்து 5:30 மணிக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் அந்த பிள்ளையை கவலை எடுக்கிற பொறுப்பெடுக்கிறதான அந்த ஸ்திரீக்கு அவ்வளவு சந்தோஷம் இராது. But what about you? ஆனால் உங்களை பற்றி என்ன? You are thinking, if I can go and take my child at 4:30, I will be happier. நான் போய் என்னுடைய பிள்ளையை 4:30 மணிக்கே நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிருக்குமே. See why the difference like that? ஏன் இவ்விதமான ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது? That is the difference between the mother and others. இது தாய்க்கும் மற்றவர்களுக்கும் உள்ளதான வித்தியாசம். Our God is better than a mother. நம்முடைய தேவன் தாயை பார்க்கிலும் மேலானவர். As a mother comforts, so will I comfort you. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். The beloved ones, true, we have tribulations and problems and difficulties and sickness. அருமையானவர்களே, நமக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவிதமான கஷ்டங்கள் இருப்பது என்பது உண்மைதான். But when we go to the presence of God, ஆனால் நாம் தேவ சமூகத்திற்கு செல்லும் போது He comforts like no one else can do. மற்றவர்கள் யாருமே தேற்ற முடியாததான ஒரு விதத்திலே அவர் நம்மை தேற்றுகிறார். When I was a small boy, I was a sickly boy. நான் ஒரு சிறு பையனா இருக்கும்போது மிகவும் வியாதி உள்ள பையனா இருந்தேன். There are a lot of sicknesses in me. என்னில் அநேக விதமான வியாதிகள் இருந்தன. I thank God after I got saved, God healed me all those diseases. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் அந்த எல்லா வியாதிகளிலிருந்தும் எனக்கு சுகம் தந்தார். ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But do you know, when I was small, although I was sick, one thing, I liked to be sick. ஆனால் இவ்விதமாக நான் சிறு பையனா வியாதியா இருந்தாலும் கூட ஒரு காரியம் என்னை பற்றி விஷயம் என்னவென்றால் நான் வியாதியா இருக்கவே மிகவும் ஆசைப்பட்டேன். Can you guess what could have been the reason? அதற்குரிய காரணம் என்னவா இருந்திருக்கும் என்பதை உங்களால் யூகிக்க முடியுமா? We have 5 children for our parents. எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் 4 பிள்ளைகள். And when I am sick, mother will leave the care of all the children and she will be always around me and caring for me, and that I like very much. நான் வியாதியா இருக்கும்போது என்னுடைய அம்மா மற்ற பிள்ளைகளை எல்லாம் கவனிப்பதை விட்டுவிட்டு எப்பொழுதும் என்னையே கவனித்து என்னையே பராமரித்து என் பக்கத்திலே இருப்பார்கள். அது எனக்கு மிகவும் இஷ்டம். And when I am sick, whatever delicious food I demand, she immediately goes and cooks and gives to me. நான் வியாதியா இருக்கும்போது என்ன விதமான ருசியான ஆகாரத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்டாலும் உடனடியாக சென்று அந்த ஆகாரத்தை சமைத்து எனக்கு கொண்டு வந்து தருவார்கள். Other times she may not do that. ஆனால் மற்ற நேரங்களில் அப்படி செய்ய மாட்டார்கள். So I enjoyed being sick. ஆகவே வியாதியா இருப்பது என்றால் எனக்கு மிகவும் விருப்பம். And I have to say, at times after remaining sick and after getting healed also, at least for a short time I pretended to be sick. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நான் வியாதியா இருந்து சுகம் பெற்ற பின்பும் கூட இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் வியாதியா இருப்பது போலவே பாசாங்கம் செய்து நடிப்பேன். So that I can get little more of the comfort from the mother. இப்படி செய்வதனால் எனக்கு என்னுடைய அம்மாவின் இடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கூட தேறுதல் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். Beloved ones, our God is far better than any mothers put together. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எல்லா தாய்மார்களை பார்க்கிலும் மிகவும் மேலானவர். Some of our dear ones do not know our God. நம்மில் சில அருமையானவர்கள் நம்முடைய தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். That is why every day you get worried about your future. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீங்கள் மிகவும் கலங்குகிறீர்கள். As if your God is not caring for you. ஏதோ உங்களுடைய தேவன் உங்களுக்காக கவலைப்படாதது போல. Beloved ones, today we must learn to cast
all our burdens, cares upon the Lord. ஆனால் பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய எல்லா பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் மேல் வைத்துவிட கற்றுக்கொள்ள வேண்டும். In one sense, worrying about our future is a sin before God. ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்முடைய வருங்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுவது தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது. It will appear as if your God is dead. அது உங்கள் தேவன் மரித்தவராக இருப்பது போல் காட்சியளிக்கிறது. Our God is holding our future. நம்முடைய தேவன் தான் நம்முடைய வருங்காலத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறார். Therefore our future is safe in His hands. ஆகையால் நம்முடைய வருங்காலம் அவருடைய கையில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. Jesus says, "Come unto me, all ye that labor and are heavy laden, I will give you rest." வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். So today we must come to our El Shaddai, mother like God. ஆகையால் இன்று நாம் நம்முடைய எல்ஷதாவாய், நம்முடைய தாய் போன்றதான தேவனிடத்தில் வர வேண்டும். No one can care for us like our El Shaddai. நம்முடைய எல்ஷதாய் தேவன் நமக்காக கவலைப்படுகிறது போல மற்ற யாருமே நமக்காக கவலைப்பட முடியாது. Therefore we should not care for ourselves. ஆகவே நாம் நமக்காகவே கவலைப்படவும் கூடாது. And we must learn to cast all our care upon Him. நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடும்படியாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். There are a lot of problems in our life, that is true. நம்முடைய ஜீவியத்தில் அநேக பிரச்சனைகள் இருப்பது என்பது உண்மைதான். Once I think I had seen a picture in a newspaper. ஒருமுறை ஒரு செய்தித்தாளில் நான் ஒரு படத்தை பார்த்தேன். The plane was hijacked and the passengers were in the plane for number of days. ஒரு விமானம் கடத்தப்பட்டது. அதில் அந்த விமானத்தில் பிரயாணம் செய்த எல்லா பிரயாணிகளும் எத்தனையோ நாள் கணக்காக அந்த விமானத்திலேயே இருந்தார்கள். So they couldn't sleep, they couldn't take bath or anything. அவர்களால் தூங்க முடியவில்லை, குளிக்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. Finally the terrorist let the passengers leave the plane. கடைசியாக தீவிரவாதிகள் அந்த பிரயாணிகள் எல்லாரும் விமானத்தை விட்டு கீழே இறங்குவதற்கு உத்தரவு கொடுத்தார்கள். Photo was but a mother holding the child on her shoulder. அந்த படத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டிருப்பது காணப்பட்டது. Mother's hair all dry and seemed to be flying in the air. அந்த தாயின் முடியெல்லாம் காய்ந்து அப்படியே காற்றில் அசைகிறதா இருந்தது. Face was all worn out because sleepless days and nights. எத்தனையோ இரவும் பகலுமாக அவர்கள் தூங்காமல் இருந்தபடினால் முகம் எல்லாம் மிகவும் வாடி களைத்து போயிருந்தது. But the child was sweetly sleeping on the shoulder as if nothing happened. ஆனால் இந்த பிள்ளையும் மிகவும் இனிமையாக ஒன்றுமே நடக்காதது போல தாயின் தோள் மேல் மிகவும் இனிமையாக தூங்கிக் கொண்டிருந்தது. We must do that. நாமும் அதைதான் செய்ய வேண்டும். We must sleep sweetly in the shoulder of our mother like God. நம்முடைய தாய் போன்ற இருக்கிறதான நம்முடைய தேவனின் தோள்களின் மேல் நாமும் கூட இவ்வளவு இனிமையாக படுத்து உறங்க வேண்டும். See, the child also was in the same problems, same situations. அந்த பிள்ளையும் கூட அதே பிரச்சனையில் அதே சூழ்நிலையில் தான் காணப்பட்டது. But the child didn't feel anything because the mother was protecting the child. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. காரணம், தாய் பிள்ளையை பாதுகாத்துக் கொண்டாள். Beloved ones, your Jesus is like that. அருமையானவர்களே, உங்களுடைய இயேசுவும் அப்படிதான். He is sweeter than honey and honeycomb. அவர் தேனிலும் தெளிதேனிலும் அவர் மதுரம் உள்ளவர். He is a friend sticketh closer than a brother. அவர் சகோதரனை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக நம்மோடு நெருங்கி இருக்கிறதான ஒரு நண்பனாய் இருக்கிறார். Then you may have a question to ask. அப்பொழுது உங்களுக்கு கேட்பதற்கு ஒரு கேள்வி எழும்பலாம். If my God is better than a mother, என்னுடைய தேவன் தாயை பார்க்கிலும் மேலானவர் என்றால், then why doesn't He immediately answer all my prayers? அவர் ஏன் என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் உடனடியாக பதில் தருவதில்லை? Have you ever thought about it? இதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? He is really loving me and caring for me. அவர் உண்மையாகவே எனக்காக கவலைப்பட்டு என்னில் அன்பு கூறுவார் என்றால், He is really a mother like God. உண்மையாகவே தாய் போன்றதான தேவனாய் எனக்கு இருப்பார் என்றால், I asked for a job. Why can't He give the best job? எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டேன். ஏன் அவர் எனக்கு மிகவும் சிறந்த வேலை கொடுக்க கூடாது? A job with 50,000 rupees a month and a car and all. ஒரு மாதத்திற்கு 50,000 சம்பளம் உள்ளதான ஒரு வேலை, ஒரு கார் போன்றதான வேலை. And why can't God answer the prayer for this way and that way? ஏன் தேவன் இந்த விதத்திலும் அந்த விதத்திலும் எல்லாம் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கூடாது? There is a reason if God did not answer some of our prayers. தேவன் நம்முடைய ஜெபங்களில் சில ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் அதற்கேற்றதான ஒரு காரணமும் உண்டு. The reason is mentioned in John chapter 16 verse 24. இதற்குரியதான காரணம் யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது.
ye shall ask me nothing. Verily, verily, I say unto you, whatsoever ye shall ask the Father in my name, he will give it you. இதுவரைக்கும் நீங்கள் That's all finished. Hitherto have ye asked nothing in my name? Ask and ye shall receive, that your joy may be full. Your joy may be full, right. இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். One condition, the சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு, so that your joy may be full. இந்த இடத்தில் ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. God knows if some of our prayers are answered, in the end it is going to be, you are going to be end sorrowful. நீங்கள் தேவனுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய ஜெபங்களில் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்றால் அதன் முடிவு துக்ககரமாய் இருக்கும். God does not want your end to be sorrowful but joyful. உங்களுடைய முடிவு துக்ககரமாக அல்ல, அது சந்தோஷம் உள்ளதா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். God knows if some of our prayers are answered, our end will be sad. நம்முடைய ஜெபங்களில் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்றால் நம்முடைய முடிவு துக்கமா இருக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். For example, I know about a couple who had 3 daughters. உதாரணமாக 3 மகள்களை உள்ளதான ஒரு தம்பதிகளை குறித்து நான் அறிவேன். And couple started praying, Lord, we want one boy. அந்த தம்பதிகள், கர்த்தாவே எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்தார்கள். The Lord clearly revealed, it is not my will to give you a boy. These 3 daughters will be better than sons for you. ஆனால் கர்த்தரோ அவர்களிடத்தில் மிகவும் தெளிவாக, நான் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பது என்னுடைய சித்தம் அல்ல, இந்த 3 பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளையை பார்க்கிலும் மிகவும் சிறந்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். But they cried, they fasted, they prayed. Finally, God was forced to give a son. ஆனால் அவர்களோ அதற்கு பதிலாக அழுதார்கள், உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். கடைசியில் தேவன் ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கும்படியாக வற்புறுத்தப்பட்டார். And that boy became a prodigal son. அந்த மகனோ கெட்ட குமாரனாக மாறிவிட்டார். Now the father is about 80 years old. இப்பொழுது தகப்பனுக்கு 80 வயதாகிறது. He is very sad. அவர் மிகவும் துக்கமாயிருக்கிறார். Why did I pray that prayer? நான் எதற்காக அபிதமான ஒரு ஜெபம் செய்தேன்? I shouldn't have prayed that prayer. நான் அபிதமாக ஜெபித்திருக்கவே கூடாது. Now he is sad about his son going to hell. இப்பொழுது தன்னுடைய மகன் நரகத்துக்கு போவதை குறித்து அவர் மிகவும் துக்கப்படுகிறார். That boy is now a grown-up man, but far away from God. இப்பொழுது அந்த பையன் வளர்ந்து ஒரு பெரியவனாக இருக்கிறான், ஆனால் தேவனிடத்திலிருந்து மிகவும் தூரமாயிருக்கிறான். So God's word says, ask anything in my name, I will give you, so that your joy may be full, not sorrow may be full. ஆகையால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவே நான் அதை கொடுப்பேன், நீங்கள் துக்கமாயிருக்கும்படியாக அதை நான் தரமாட்டேன். Maybe God didn't give you a job for 50,000 rupees a month and you may become proud and you leave God and go away and your life will end up as a backslider. I don't know. ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 50,000 சம்பளம் உள்ளதான ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார். காரணம், ஒருவேளை நீங்கள் மிகவும் பெருமைக்காரராக மாறி தேவனை விட்டு தூரம் போய் கடைசியில் பின்மாற்றக்காரராக மாறிவிடக் கூடும். எனக்கு தெரியாது, அப்படி நடக்கலாம். In our village chapel, one day a drunkard went and prayed. எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறதான அந்த சிறு கோவிலில் ஒரு நாள் ஒரு குடிகாரன் போய் ஜெபித்தான். Oh Virgin Mary, give me 10,000 rupees and if you give me 5,000 I will give you. கன்னி மரியாளே, எனக்கு 10,000 ரூபாய் நீ எனக்கு தந்தால் நான் அதில் 5,000 ரூபாய் உனக்கு கொடுத்து விடுகிறேன். Then he thought a moment and told, if you have any doubt, all right, keep that 5,000 with you and give me only 5,000. அப்போ திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அதன் பின்பு இல்லை உனக்கு வேண்டுமானால் அந்த 5,000 நீ வைத்துக்கொண்டு எனக்கு 5,000 மாத்திரம் தந்தால் போதும் என்றான். So sometimes Pentecostal people are like that drunkard. சில வேளைகளிலே பெந்தேகோஸ்தே ஜனங்களும் கூட அந்த குடிகாரனை போல் தான் இருக்கிறார்கள். Lord, if you give me this much money, I can give this much of tithes and offering also. கர்த்தாவே, நீர் எனக்கு இவ்வளவு அளவுக்கு பணம் கொடுத்தால் நான் இந்த அளவுக்கு தசமபாகம் காணிக்கையும் உமக்கு கொடுக்கக்கூடும். I am praying for a big job so that I can help the work and the building work here also. இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கும் இங்க இருக்கிறதான கட்டட வேலைக்கும் நான் உதவும்படியாக தான் எனக்கு ஒரு நல்ல பெரிய வேலை வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். You think without you God cannot survive. ஒருவேளை நீங்கள் இல்லாமல் தேவனால் உயிரோடு பிழைக்கவே முடியாது என்று தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் போலும். Without your giving, God work cannot be done. நீங்கள் கொடுக்காவிட்டால் தேவனுடைய வேலை நடக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Beloved ones, our God is not like that. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. And God knows what to answer, what not to answer. எதற்கு பதில் கொடுக்க வேண்டும், எதற்கு பதில் கொடுக்க கூடாது என்பது தேவனுக்கு தெரியும். Sometimes when God does not answer the prayer,
சில வேளைகளிலே தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் you don't want to go to church, உங்களுக்கு உடனே கோவில் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, or you don't want to give a testimony. அல்லது ஒரு சாட்சி கொடுக்க கூடாது. That is very childish way of behavior. அது மிகவும் சிறு பிள்ளைத்தனம் போல் அவ்விதமாக நடந்து கொள்வது போல் இருக்கிறது. When I was a small boy, I had epileptic fits. I used to fall down with epileptic fits. நான் சிறு பையனா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி வலிப்பு வியாதி வரும். அந்த வலிப்பு வரும்போது காக்கா வலிப்பு வரும். நான் அப்படியே கீழே விழுந்து விடுவேன். And so my parents made sure my elder brother always escorted me wherever I went. ஆகையால் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய மூத்த சகோதரன் என்னோடு கூட வரும்படியாக என்னுடைய பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். Even while I playing with other children, my elder brother will be watching me. நான் மற்ற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து விளையாடும் போது கூட என்னுடைய மூத்த சகோதரன் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பார். I didn't like it. அது எனக்கு பிடிக்கவில்லை. Why always my elder brother is running after me and looking at me? ஏன் எப்பொழுதும் என்னுடைய அண்ணன் என் பின்னாலேயே வர வேண்டும், என்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? All other children are free to play. Their elder brother is not going with them. மற்ற எல்லா பிள்ளைகளும் தாங்களுக்கு வேண்டிய அளவு தாங்கள் விரும்பின பிரகாரம் விளையாடலாம். அவர்களுடைய அண்ணன்மார் அவர்கள் பின்னாலே வருவதில்லை. One day I went to Saint Anthony's Chapel. ஆகவே ஒரு நாள் நான் சென்ட் ஆண்டனிஸ் கோவிலுக்கு சென்றேன். And I put an offering to Saint Anthony. அந்த அந்தோனியாருக்கு நான் ஒரு காணிக்கை செலுத்தினேன். And sincerely prayed. நான் மிகவும் உண்மையாக உத்தமமாய் ஜெபித்தேன். Lord, take away my big brother. கர்த்தாவே, என்னுடைய அண்ணனை நீர் எடுத்து விடும். He's always coming after me. I am fed up with it. அவன் எப்போதுமே என் பின்னாலேயே வருகிறான், எனக்கு போதும் போதும் என்று ஆய்விட்டது. I thank God Saint Anthony didn't answer my prayer. ஆனால் அந்த அந்தோனியார் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே, அதற்காக நான் தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன். I was angry with Saint Anthony. இதுக்காக எனக்கு அந்த அந்தோனியார் இடத்தில் எனக்கு கோபம் வந்தது. I was angry with my elder brother. என்னுடைய அண்ணன் இடத்திலும் எனக்கு மிகவும் கோபம் இருந்தது. Angry with myself too. நான் என்னிடத்திலேயே கோபம் உள்ளவனாகவும் காணப்பட்டேன். 55 years gone by, still God didn't answer my prayer. இப்பொழுது ஏறக்குறைய 55 வருடங்கள் கடந்து சென்று விட்டன, இன்னும் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. My big brother is still alive and in good health. என்னுடைய அண்ணன் இன்னும் உயிரோடு நல்ல சுகமாகவே இருக்கிறார். So now I thank God that God didn't answer my prayer. ஆகவே இன்று தேவன் எனக்கு அன்றைக்கு என் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்பதற்கு நான் இன்று தேவனை துதிக்கிறேன். So like that, beloved one, some of your prayers when God didn't answer, perhaps you were angry with God. ஆகவே அருமையானவர்களே, உங்கள் ஜெபங்களில் சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஒருவேளை தேவனிடத்தில் கோபம் கொண்டிருக்கலாம். One day when you go to heaven, ஆனால் ஒரு நாள் நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் போது when you see the face of Jesus, இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது Jesus will say, this is why I didn't answer your prayer. இயேசு அப்பொழுது உங்களை பார்த்து, இது நிமித்தம் தான் நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்றார். I think then we will kneel down before the Lord and will say, thank you Lord for not answering the prayer. அப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கவில்லையே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று நாம் சொல்லுவோம் என்று நினைக்கிறேன். Maybe we may thank God for unanswered prayers more than the answered prayers. பதில் கொடுக்கப்பட்டதான ஜெபங்களுக்காக பார்க்கிலும் பதில் கிடைக்காததான அந்த ஜெபங்களுக்காக நாம் கர்த்தருக்கு மிகவும் அதிகமான நன்றியை செலுத்துகிறவர்களா இருப்போம். Even now itself you will know some of your prayers God didn't answer. Sometimes God will, now you know, yes, that was good that God didn't answer prayer. இப்பொழுதும் கூட உங்களில் சிலருக்கு தேவன் உங்களுடைய சிலருடைய ஜெபங்கள் சில God allowed situations didn't answer the prayer so that God wanted to do something better. ஆகவே இவ்விதமான எத்தனையோ விதமான நூறுக்கணக்கான சூழ்நிலைகளை குறித்து நான் அறிவேன். தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருந்ததான சந்தர்ப்பங்களை எனக்கு நன்றாக தெரியும். காரணம், தேவன் அதனை பார்க்கிலும் மேலான சிறந்த காரியத்தை செய்ய விரும்பினார். Don't wait to go to heaven to to praise God for the unanswered prayer. பதில் கிடைக்காததான ஜெபங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக பரலோகத்திற்கு போகும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். There are times some dear ones, before they go for the driving test, they telephone me and asking, Pastor, pray for me, I am going for a driving test. சில அருமையானவர்களை குறித்து எனக்கு தெரியும். அவர்கள் டிரைவிங் டெஸ்டுக்காக போகும்போது போன் பேசி என்னிடத்தில், பாஸ்டர் நான் விதமாக இந்த டெஸ்டிங்காக போகிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். And once they are passed, immediately they give a call and say, thank you for Pastor for praying I passed. இவ்விதமாக அவர்கள் அந்த டிரைவிங் டெஸ்டில் பாஸ் பண்ணின உடனடியாக மறுபடியும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். And once they are passed, immediately they give a call and say, thank you for Pastor for praying I passed. இவ்விதமாக அவர்கள் அந்த டிரைவிங் டெஸ்டில் பாஸ் பண்ணின உடனடியாக மறுபடியும் போன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் எனக்காக ஜெபித்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம், நன்றி, நான் அதில் பாஸ் பண்ணிவிட்டேன் என்று சொல்வார்கள். Some people
I wait all day to get a phone call, they don't call me. ஆனால் சிலர் முழு நாள் முழுவதுமாக நான் இவர்கள் மறுபடியும் எனக்கு தொலைபேசியின் மூலமாக பதில் கொடுப்பார்கள் என்று காத்திருப்பேன். அவர்கள் என்னிடத்தில் ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். Then I have to guess what happened. அப்பொழுது நான் என்ன சம்பவித்திருக்கும் என்பதை நானே கற்பனை செய்து கொள்ள வேண்டும். What might have happened? என்னதான் நடந்திருக்க கூடும்? Failed. அவர்கள் அந்த டிரைவிங் டெஸ்டில் தோல்வியுற்றிருப்பார்கள். So no phone call. ஆகவே தொலைபேசியின் மூலமாய் பேசவில்லை. We shouldn't be like that. நாம் அப்படி இருக்கக்கூடாது. For everything give thanks, for this is the will of God in Christ. நாம் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதே தேவனுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமாய் Now இருக்கிறது. itself shall we thank God for all the unanswered prayers. இப்பொழுதுதானே பதில் கிடைக்காததான எல்லா ஜெபங்களுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Thank you, O God. Thank you, O God. Thank you, O God. Thank you, O God. Not only today, beloved ones. அருமையானவர்களே, இன்று மாத்திரமல்ல, All through our life, God refused to answer the prayer the way we want God to answer the prayer. That doesn't happen. We must thank God. நம்முடைய ஜீவ நாட்கள் முழுவதுமாகவே நாம் எதிர்பார்த்ததான விரும்பினதான விதத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நாம் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கவே கடனாளிகளா இருக்கிறோம். Many years ago, one servant of God was about to catch the boat. He came to the boat jetty. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்யும்படியாக அந்த துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார். ஒரு படகுல அந்த துறைமுக படகு இருக்கிறதான இடத்திற்கு வந்து சேர்ந்தார். And by the time he reached the boat, already left the boat jetty. அவர் அந்த படகுலே ஏறி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று விரும்பி அந்த இடத்திற்கு வந்தார். வருவதற்கு முன்பாக படகு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றது. He raised the Bible and his umbrella and praised God for that. அவர் இதற்காக தன்னுடைய வேதாகமத்தை தன்னுடைய குடையையும் கையில் உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரித்தார். People, those who looked at him, they felt like mocking him. அவரை விதமாக பார்த்ததான ஜனங்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ண வேண்டும் போல அவர்களுக்கு தோன்றியது. He kept quiet. அவர் அமைதியாயிருந்தார். That boat halfway through went and submerged, and all the people died, those who were in the boat. ஆனால் அந்த படகு பாதி தூரம் தான் சென்றிருக்கும். அதற்குள்ளாக அது தண்ணீருக்குள் முழுகி போனது. ஜனங்கள் எல்லாரும் மரித்தார்கள். And there was a famous poet of Kerala, Kumaran Ashan. Some of you might have heard. He also died in that boat. கேரளாவில் மிகவும் பிரசித்தி பெற்றதான குமாரன் ஆசன் என்கிறதான ஒரு கவியும் கூட இருந்தார். அவரும் கூட இந்த படகில் நேரிட்டதான விபத்திலே மரித்து போனார். So in everything give thanks, for this is the will of God in Christ Jesus. ஆகவே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. All things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. God will never do anything evil for you. தேவன் ஒருபோதும் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார். He will not do any evil even in your future. உங்களுடைய எதிர்காலத்திலும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டார். The Lord shall preserve you from all evil. தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். No evil shall befall thee. உங்களுக்கு எந்த விதமான பொல்லாப்பும் நேரிடாது. If your mother is your God, will your mother do any harm to you? ஒருவேளை உங்கள் தாய் உங்களுடைய தேவனாய் இருப்பார்கள் என்றால் உங்கள் தாய் உங்களுக்கு ஏதாவது தீமை செய்வார்களா? He will never do anything evil. நம்முடைய தேவன் ஒருபோதும் ஒரு தீமையையும் செய்ய மாட்டார். All our prayers are in the presence of God. நம்முடைய எல்லா ஜெபங்களும் தேவ சமூகத்தில் இருக்கின்றன. All our prayers God answers. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தருகிறார். In three ways. மூன்று விதங்களில். Some prayers God will say, no, that is not my will. It may bring sadness in the end. ஒருவேளை சில ஜெபங்களுக்கு தேவன் சொல்வார், இல்லை அது என்னுடைய சித்தம் அல்ல, ஒருவேளை முடிவிலே அது உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கும். And some cases the Lord will say, wait, after some time I will. சில வேளைகளிலே தேவன் சொல்வார், நீ பொறுத்து காத்திரு, நான் சில காலம் கழிந்த பின்பு உனக்கு பதில் தருகிறேன். In some cases God will say, yes. இன்னும் சில வேளைகளிலே தேவன் அதற்கு ஆம் என்று சொல்வார். So for everything we must learn to give thanks. ஆகவே இவை எல்லாவற்றிற்காகவும் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த You வேண்டும். may ask, if God is a mother like God, then why God is allowing sufferings? ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கலாம், தேவன் தாய் போன்றதான தேவனாயிருக்கிறாரே, அப்படி என்றால் ஏன் பாடுகளுக்கு அவர் அனுமதி கொடுக்க வேண்டும்? My mother doesn't want me to suffer. என்னுடைய தாய் நான் பாடுபடுவதை விரும்ப மாட்டார்கள். Why God is allowing me to suffer? ஆனால் தேவன் ஏன் நான் பாடுபட அனுமதிக்கிறார்?
Through sufferings, God wants to polish our character. பாடுகளின் மூலமாக தேவன் நம்முடைய சுபாவங்களை எல்லாம் மிக சிறந்த நல்ல சுபாவங்களாய் மாற்ற விரும்புகிறார். When we die, only our character will go with us. நாம் மரிக்கும் போது நம்முடைய சுபாவம் மாத்திரம்தான் நம்மோடு கூட வரும். Our money will not go with us. நம்முடைய பணம் நம்மோடு கூட வராது. Our education will not go with us. நம்முடைய படிப்பு நம்மோடு கூட செல்லாது. Our family will not go with us. நம்முடைய குடும்பமும் கூட நம்மோடு கூட வராது. Our friends will not go with us. நம்முடைய நண்பர்களும் வரமாட்டார்கள். Only our character will go. நம்முடைய சுபாவம் மாத்திரம்தான் நம்மோடு வரும். Our body will not go with us. நம்முடைய சரீரம் கூட நம்மோடு வராது. Therefore, God wants divine character. ஆகவே தேவன் தெய்வீக சுபாவங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார். So that eternally we can be joyful in His presence. இவ்விதமாக நித்தியமாக நாம் அவர் சமூகத்தில் களி கூர்ந்து கொண்டே இருக்கலாம். That is why in this earth, at times, God permits suffering. ஆகையால் தான் இந்த பூமியிலே சில வேளைகளில் தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். Through the sufferings, God wants to mold our character. பாடுகளின் மூலமாக தேவன் நம்முடைய சுபாவங்களை உருவாக்க விரும்புகிறார். When your mother is smacking you, you can do two things. உங்கள் தாய் உங்களை அடிக்கும் போது நீங்கள் இரண்டு காரியங்களை செய்யலாம். Either you can run away from your mom, ஒன்று நீங்கள் உங்கள் தாயை விட்டு ஓடி போய் விடலாம். or you can just hold on, hug the mom and cry. அல்லது உங்கள் தாயை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டு அழலாம். When you hug the mom and cry, நீங்கள் உங்கள் தாயை விதமாக கட்டி அணைத்துக் கொண்டு அழும்போது what will the mom do? அம்மா என்ன செய்வார்கள்? She will feel compassion அவர்கள் உங்களுக்காக மனதுருகுவார். and drop the stick and carry the baby. உடனே குச்சியை கீழே போட்டுவிட்டு பிள்ளையை தூக்கிக் கொள்வார். So I want to ask you, what type of baby are you? இப்பொழுது உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் எந்த விதமான குழந்தையாய் இருக்கிறீர்கள்? When problems come, do you run away from God or you run to God? பிரச்சனைகள் வரும்போது தேவனை விட்டு ஓடி போகிறீர்களா அல்லது தேவனிடத்திற்கு ஓடி வருகிறீர்களா? You answer to yourself. நீங்களே உங்களுக்கு பதில் கொடுத்துக் கொள்ளலாம். It is better to come closer to Him. நாம் அவரிடத்தில் நெருங்கி வருவதுதான் நமக்கு நன்மையாயிருக்கும். Our God's heart is better than our mother's heart. நம்முடைய தேவனுடைய இருதயம், அவருடைய உள்ளம் நம்முடைய தாயின் உள்ளத்தை பார்க்கிலும் மேலானதா இருக்கிறது. A mother's heart is a supreme court where all the criminals are acquitted. தாயின் உள்ளம் என்பது ஒரு சுப்ரீம் கோர்ட்டை போல் இருக்கிறது. அந்த இடத்திலே குற்றவாளிகள் எல்லாருமே குற்றம் இல்லை என்று விதிக்கப்பட்டு அவர்கள் தப்ப போகிறார்கள். Suppose you have stolen something. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்றை திருடி விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். Police arrested you. உங்கள் காவல்துறையினர் வந்து கைது செய்கிறார்கள். And brought you to the court. அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். Your mother is the judge sitting there. உங்களுடைய தாய் தான் நீதிபதியாய் அங்கு வீற்றிருக்கிறார்கள். And she looks at you. அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள். And it's my son. இது என்னுடைய மகன். How does she feel? அவளுக்கு எப்படி இருக்கும்? Oh, he must be given the maximum punishment. இல்லை, மிகவும் கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். Does the mother think that way? தாய் இப்படி நினைப்பாளா? The mother will look at the law, any loophole to set my son free. இந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இது என்னுடைய மகனை விடுதலையாக்கும்படியாக ஏதாவது எந்த இடத்திலாவது ஒரு இதாவது கிடைக்குமா, சட்டமாவது கிடைக்குமா என்று பார்க்கிறாள். She will find some excuse, loophole to set the son free. எப்படியாவது தன்னுடைய மகனை விடுவிக்கும்படியாக இந்த சட்ட திட்டங்களிலே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா என்று தேடி கண்டுபிடித்து விடுவிக்கிறார். Even if he has committed a murder, ஒருவேளை மகன் கொலை செய்து விட்டாலும் கூட mother wants to set him free. எப்படியாவது தாய்க்கு மகனை விடுவிக்க வேண்டும் என்பதுதான். That is our God's heart. இதுதான் நம்முடைய தேவனுடைய இருதயமாயும் இருக்கிறது. Some of you have done some sin in your life. உங்களில் சிலர் உங்கள் ஜீவியத்தில் ஏதோ பாவம் சிலர் செய்திருக்கிறீர்கள். God wants to forgive. தேவன் இன்று உங்களை மன்னிக்க விரும்புகிறார். Don't condemn yourself. நீங்கள் உங்களையே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Come to your mother like God. தாய் போன்றுதான் உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வாருங்கள். Confess to Him. அவரிடத்தில் அறிக்கை He செய்யுங்கள். is willing to forgive. அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். Of course, there are some sins after you are born again. It is good the sisters to go to the elder sister and confess and repent and forsake also. ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்களை பொறுத்த விஷயத்தில் நீங்கள் மறுபடியும் பிறந்த பின்பு இதில் உட்படுவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மூத்த சகோதரரிடத்திலோ சென்று அறிக்கை செய்வது அவசியம். So don't hide the sin. ஆகவே பாவங்களை நீங்கள் மறைக்க He கூடாது. that covereth his sin shall not prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய But மாட்டான். he that confesseth and forsaketh shall have mercy. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். If you know your God, your mother is better than, rather your God is better than a mother,
உங்கள் தேவன் ஒரு தாயை பார்க்கிலும் மேலானவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால், willing to forgive you and forget your sin. உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறக்கவும் மனப்பூர்வம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால், Surely you go to your mother like God and confess it. நீங்கள் நிச்சயமாகவே தாய் போன்றதான உங்கள் தேவனிடத்தில் சென்று அதை அறிக்கை செய்வீர்கள். So don't hide your sin. ஆகவே உங்கள் பாவத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம். Brothers, you not only confess, go to a matured elder servant of God also and confess what happened. சகோதரர்கள், நீங்கள் அறிக்கை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் அனுபவம் வாய்ந்ததான மூத்த ஊழியக்காரரிடத்தில் சென்று என்ன சம்பவித்தது என்பதை சொல்லி அறிக்கை செய்யவும் வேண்டும். Then they will comfort you, encourage you, and give you guidance how to keep your life in the future. அப்பொழுது அவர்கள் உங்களை தேற்றி, உங்களை தைரியப்படுத்தி, உற்சாகமூட்டி வரும் நாட்களிலே எப்படி உங்கள் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையும் தருவார்கள். So your God's heart is like a supreme court. ஆகவே உங்களுடைய தேவனுடைய இருதயம் என்பது அது ஒரு உயர் நீதிமன்றம் போல் காணப்படுகிறது. All the criminals are set free. எல்லா குற்றவாளிகளும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். So don't hide your sin and go to hell. ஆகவே உங்கள் பாவத்தை மறைத்து வைத்துவிட்டு நரகத்திற்கு போகாதிருங்கள். Like our God's heart, we also should have a heart. நம்முடைய தேவனுடைய இருதயத்தை போலவே நமக்கும் ஒரு இருதயம் இருக்க வேண்டும். Our God wants to forgive all our sins. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க விரும்புகிறார். Same way, we also must forgive one another. அவ்விதமாகவே நாமும் கூட ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். We shouldn't keep any condition to forgive others. மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் எந்த விதமான நிபந்தனையையும் வைக்க கூடாது. If you forgive, you will be forgiven. நீங்கள் மன்னிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். The way you forgive others, the way God will forgive you. நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறீர்களோ அதே விதத்தில் தான் தேவனும் உங்களுக்கு மன்னிப்பார். If you cannot forgive someone and you don't want to see that person's face, உங்களுக்கு யாரையாவது ஒருவரை மன்னிக்க விருப்பமில்லாமல் அவர்கள் முகத்தை பார்க்கவும் கூட விருப்பமில்லாமல் இருக்கும் என்றால், it is like you don't want to look at the face of Jesus. அது உங்களுக்கு இயேசுவின் முகத்தை பார்க்க விருப்பமில்லாதது போல் இருக்கிறது. When you are bitter against someone, you are bitter against God who created the situation, who is in charge of the situation. நீங்கள் யாராவது ஒருவருக்கு விரோதமாக இருதயத்தில் கசப்பு வைத்திருப்பீர்கள் என்றால், இவ்விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையை ஆளுகிறதான தேவனுக்கு விரோதமாகவே கசப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If you don't want to speak to that brother, that means you don't want to speak to Jesus. நீங்கள் அந்த சகோதரனிடத்தில் பேச விருப்பமில்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இயேசுவினிடத்தில் பேச விருப்பமில்லை என்றுதான் அர்த்தம். If you don't want to look at the face of that person, and it is like you don't want to look at the face of Jesus. நீங்கள் அந்த குறிப்பிட்டதான ஆளுடைய முகத்தை பார்க்க விருப்பமில்லாமல் இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் முகத்தை பார்க்க உங்களுக்கு விருப்பமில்லை என்றுதான் அர்த்தம். If you say, I have nothing against you, but I don't want to talk to you. உனக்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று சொன்னால், Because if I talk again, problems will come. ஏனென்றால் நான் மறுபடியும் உங்களிடத்தில் பேசினால் மறுபடியும் பிரச்சனை உண்டாகும். Bible says, as I have forgiven you, forgive one another. நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. Suppose you tell someone, ஒருவேளை நீங்கள் ஒருவரிடத்தில் இப்படி சொல்வீர்கள் என்றால், or else say, suppose Jesus says to you, அல்லது இயேசு உங்களிடத்தில் விதமாய் சொல்வார் என்றால், I forgive you, நான் உனக்கு but மன்னிக்கிறேன், hereafter I don't want to see your ugly face. ஆனால் இது முதற்கொண்டு உன்னுடைய அழகில்லாத முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்வார் But I என்றால், have forgiven you. ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன். Will you be happy with that forgiveness? அந்த மன்னிப்பை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குமா? You tell your brother, நீங்கள் உங்கள் சகோதரனிடத்தில் I சொல்கிறீர்கள், have forgiven you, நான் உன்னை மன்னித்து விட்டேன், but I don't want to come to your house. ஆனால் உன்னுடைய வீட்டிற்கு வர எனக்கு விருப்பமில்லை. Please don't come to my house also. நீயும் கூட என்னுடைய வீட்டிற்கு தயவு செய்து வர I have வேண்டாம். nothing against you. ஆனால் உனக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை. Because last time when you came to my house, then problem. இல்லை, ஏனென்றால் கடந்த முறை நீ என் வீட்டிற்கு வந்த போதுதான் பிரச்சனை உண்டானது. So don't come to my house. I won't come to your house. I have forgiven you. ஆகையால் நீ என் வீட்டிற்கு வராதே, நானும் உன் வீட்டிற்கு வரமாட்டேன், ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன். Suppose Jesus says to you, ஒருவேளை இயேசு உங்களிடத்தில் சொல்வார் என்றால், I have forgiven you, நான் உன்னை மன்னித்து விட்டேன், but I will not come to your house anymore. ஆனால் நான் உன் வீட்டிற்கு இனிமேல் வரமாட்டேன். And you don't come to my house in heaven also. நீயும் கூட பரலோகத்தில் இருக்கிற என் வீட்டிற்கு வர வேண்டாம், But I have forgiven you. ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன். Will you be happy with that forgiveness? அந்த மன்னிப்பை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குமா? Bible says, as I have forgiven you, you forgive one another. நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. Our God has got a mother's heart. நம்முடைய தேவனுக்கு தாய் போன்றதான ஒரு உள்ளம் உண்டு. Mother is always ready to forgive.
தாய் எப்பொழுதுமே மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். Our heart should be like that. நம்முடைய இருதயமும் அப்படிதான் இருக்க வேண்டும். Always ready to forgive everyone. மற்றவர்களை மன்னிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமுள்ளதா இருக்க வேண்டும். Now I would like to, before I close, I want to mention some very important things about this subject. நான் இந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாக இந்த பொருளை குறித்து சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There is a difference between believing in God and trusting in God. தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பதிலும் தேவன் பேரில் நம்பிக்கையா இருப்பதிலும் இந்த இரண்டிற்கும் இடையே வித்தியாசம் உண்டு. Psalm 78 verse 22. 78ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். Because they believed not in God and trusted not in His salvation. 78:22. 78-22. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றியிருந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. 78:22. அது 23 தமிழ்ல தமிழ்ல எந்த வாக்கியம்? 21. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். Believe and trust, they are different. விசுவாசிப்பதும் நம்புவதும் இரண்டும் வித்தியாசமானவை. Believing in God means God can do anything. தேவனில் விசுவாசமா இருப்பதென்றால் தேவன் எதையும் செய்ய முடியும். That even Hindus and Muslims and other religions people really they believe in God. இவ்விதமாக சொல்வோம் என்றால் இந்துக்கள், முகமதியர், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இவ்விதமாக தேவனை விசுவாசிக்கிறார்கள். They all believe in God. அவர்கள் எல்லாரும் தேவனில் விசுவாசமாக They all believe God can do anything. தேவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்று அவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். God can raise the dead or create a man or anything God can. தேவனால் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும், ஒரு மனிதனை அப்படியே சிருஷ்டித்து உண்டாக்க முடியும். தேவனால் எதையும் செய்ய முடியும். Bible says even the devils believe and tremble. பிசாசுகளும் கூட தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதாகமம் சொல்கிறது. But trusting is different. ஆனால் அவரை நம்புவது என்பது முற்றிலும் வித்தியாசமானது. Trusting means நம்புவது என்றால் my God will do it for me. என் தேவன் இதை எனக்காக செய்வார். That is what trusting. நம்புவது என்பதன் அர்த்தம் அதுவே. That the devil cannot do. அதை பிசாசினால் செய்ய முடியாது. That the unbelievers cannot do. அவிசுவாசிகளும் கூட அவ்விதமாய் செய்ய முடியாது. Only a true child of God can do that. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். Trusting in God. தேவனில் நம்பிக்கையா இருப்பது. Say, you may say, I believe God can heal any sickness. ஒருவேளை நீங்கள் தேவன் எந்த வியாதியையும் குணமாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். Any sickness God can heal. எந்த வியாதியையும் தேவனால் சுகமாக்க முடியும். But trusting is different. ஆனால் அவரை நம்புவது என்பது வித்தியாசம். God will heal me. தேவன் என்னை சுகமாக்குவார். We already heard our God's name is El Shaddai, mother like God. நீங்கள் ஏற்கனவே நம்முடைய தேவனுடைய பெயர் எல் ஷதாய், தாய் போன்ற தேவன் என்பதை கேள்விப்பட்டீர்கள். Suppose your mother is the best doctor in the world. ஒருவேளை உங்களுடைய தாய் தான் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த மருத்துவர் என்று வைத்துக் She கொள்வோம். lives in the house. அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். She has the best medicine. எல்லா சிறந்த மருந்து வகைகளும் வீட்டில் உண்டு. Freely she will give you treatment. இலவசமாக உங்களுக்கு சிகிச்சை அளிப்பாள். And you got a headache. உங்களுக்கு தலைவலி உண்டாகிறது. And you go to the next corner, that doctor who not properly qualified, you go and get that Saridon or aspirin or something. ஆனால் நீங்களும் அதற்கு பதிலாக தெருவின் மூலையில் இருக்கிறதான இன்னொரு மருத்துவர், அவ்வளவு சரியான தகுதியும் இல்லாதவர், அவரிடத்தில் போய் சாரிடான், ஆஸ்பிரின் போன்றதான மருந்து மாத்திரைகளை வாங்கி வருந்தால், And you come home நீங்கள் வீட்டிற்கு வருகிறீர்கள். and tell your mom, உங்கள் தாயினிடத்தில் சொல்கிறீர்கள், Mom, I love you but I don't trust you. அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களை நான் நம்ப மாட்டேன். How will the mother feel? தாய்க்கு எப்படி இருக்கும்? That is what some believers are doing. இதைதான் சில விசுவாசிகள் செய்கிறார்கள். Your mother like God, El Shaddai, is also His Jehovah Rapha. உங்களுடைய தாய் போன்றதான எல் ஷதாய் தேவன், அவர் ஜெகோவா ரஃபாவாகவும் காணப்படுகிறார். He is the healer divine. அவரே பரம வைத்தியராய் இருக்கிறார். He can heal any sickness, every sickness. அவர் எந்த வியாதியையும் எல்லா வியாதியையும் குணமாக்க வல்லவர். Last so many years the Lord healed all my diseases. கடந்த சில வருடங்களாக, எத்தனையோ வருடங்களாக தேவனுடைய எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். My epileptic fits completely healed. என்னுடைய காக்கா வலிப்பிலிருந்து தேவன் எனக்கு பூரண விடுதலை தந்தார். Asthma He healed. ஆஸ்துமாவை சுகமாக்கினார். My hereditary
diabetes He healed. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சர்க்கரை வியாதியையும் தேவன் எனக்கு சுகமாக்கினார். And He healed my typhoid and jaundice and so many sicknesses. எனக்கு வந்ததான டைபாய்டு, மஞ்சக்காமாலை போன்றதான எத்தனையோ வியாதிகளை அவர் குணமாக்கினார். There was for the last 41 years no medicine, injection, pills or anything. கடந்த 41 வருடங்களாக என் சரீரத்தில் எந்த விதமான மாத்திரையோ மருந்தோ ஊசியோ படவில்லை. My mother like God healed all the diseases. தாய் போன்றதான என்னுடைய தேவன் எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். Today your mother like God is speaking to you. இன்று உங்கள் தாய் போன்றதான தேவன் உங்களோடு பேசுகிறார். My daughter, my son, why are you insulting me? என் மகளே, என் மகனே, நீ ஏன் என்னை அவமானப்படுத்துகிறாய்? I am the best doctor for you. நானே உனக்கு மிக சிறந்த மருத்துவராய் I இருக்கிறேன். will never give wrong medication. நான் ஒருபோதும் தவறான மருந்தை உனக்கு கொடுக்க I மாட்டேன். will never deceive you. நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். Then why do you go to some people who are not perfect in that profession? அப்படி இருக்க நீ ஏன் அந்த துறையில் அவ்வளவு தேர்ச்சி பெறாத ஜனங்களிடத்தில் செல்கிறாய்? Will your mother be happy at home if you go to some medical shop and bring medicine and use it in your house? நீங்கள் ஒரு மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்கி வந்து அதை உங்கள் வீட்டில் நீங்கள் உபயோகித்தால் உங்கள் தாய் அதை குறித்து சந்தோஷப்படுவாளா? She will be very sad. அவள் மிகவும் துக்கப்படுவாள். She will be sobbing and crying. அவள் தேம்பி அழ ஆரம்பிப்பாள். My child still doesn't trust me. என்னுடைய பிள்ளை இன்னும் என்னை நம்பவில்லையே. So many times I proved I am so good to her, but she still does not trust me. எத்தனையோ முறைகளில் எத்தனையோ தடவை நான் அவளுக்கு மிகவும் நல்லவள் என்பதை நான் நிரூபித்து காட்டினேன். ஆனாலும் இன்னும் அவள் என்னை நம்பவில்லையே. Don't break the heart of your mother like God. உங்கள் தாய் போன்றதான உள்ளம் படைத்த உங்கள் தேவனுடைய இருதயத்தை நீங்கள் ஒருபோதும் உடைக்க வேண்டாம். Today I beg you. இன்று நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். Go home and throw away all your medicine. வீட்டிற்கு சென்று எல்லா மருந்து வகைகளையும் வீசி எறிந்து விடுங்கள். It is possible today itself you may be healed. இன்றைக்கே உங்களுக்கு சுகமாகுவது சாத்தியமாகும். I have seen so many people. Even last night somebody told how she threw a Brahmin, a girl came from a Brahmin family. She had lot of diabetic problems. நான் இவ்விதமாக எத்தனையோ ஆட்களை விதமான நிலவரத்தில் பார்த்திருக்கிறேன். நேற்று இரவு கூட பிராமன் குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு பெண்மணி வந்திருந்தால் அவளுக்கு சர்க்கரை வியாதி தொந்தரவு உண்டாயிருந்தது. She was taking insulin injection every day. அவள் ஒவ்வொரு நாளும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டு வந்தாள். One day she knew that Jesus is the real healer. ஆனால் ஒரு நாள் இயேசுதான் மெய்யான பரிகாரி என்பதை அறிந்து கொண்டாள். Threw away all medicine. தன்னுடைய எல்லா மருந்தையும் அவள் தூக்கி எறிந்து விட்டாள். Instantly she got healed. உடனடியாக அவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். First her husband couldn't trust that. முதலாவதாக அவளுடைய புருஷன் அதை நம்ப முடியவில்லை. Later on the husband understood and husband also followed. அதன் பின்பு அந்த புருஷனுக்கு விளங்கிவிட்டது. அவரும் கூட இதை பின்பற்ற ஆரம்பித்தார். Do you have God? Do you take him as stepmother or your own mother? நீங்கள் உங்கள் தேவனை உங்களுடைய சொந்த தாயாக எடுக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தாயாய், அந்நிய தாயாய் எடுக்கிறீர்களா? Do you think that your God will deceive you? உங்கள் தேவன் உங்களை ஏமாற்றி விடுவார் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா? Of course, one day we may die if Jesus delays his coming. ஒருவேளை இயேசு தம்முடைய வருகையை இன்னும் தாமதிப்பார் என்றால் ஒரு நாள் நாம் மரித்து விடுவோம். It is better to die trusting in God than to live doubting in God. தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து மரிப்பதே உயிரோடு இருந்த தேவனை சந்தேகிப்பதை பார்க்கிலும் மேலானது. If truth is worth living for, it must be worth dying for. சத்தியத்திற்காக ஜீவிக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான சத்தியமா இருக்கும் என்றால் அப்பேற்பட்டதான சத்தியத்திற்காக நாம் மரிப்பதும் தகுதியாகவே எண்ணப்படும். Trust God for healing. நாம் தேவனை நம்முடைய சுகத்திற்காக நம்பும் போது you are proving to the world that God can be trusted. தேவனை நம்ப முடியும் என்கிறதான அந்த உண்மையை நீங்கள் உலகத்திற்கு நிரூபித்து காட்டுகிறீர்கள். Why don't you prove to the world that God can be trusted not only for sin but for sickness and for everything in this life? பாவத்திற்கு மட்டுமல்ல, வியாதிக்கும் இந்த ஜீவியத்தில் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் தேவனை நாம் நம்ப முடியும் என்கிற உண்மையை நீங்கள் ஏன் உலகத்திற்கு நிரூபித்து காட்டக்கூடாது? Modern Christians, they give their heart to the Lord, mind to the psychiatrist, and
body to the doctors. இந்த கிறிஸ்தவர்களில் அநேகம் பேரும் தங்கள் இருதயத்தை தேவனுக்கும் தங்களுடைய மனநிலை நிபுணர்களுக்கும் தங்களுடைய சரீரத்தை மருத்துவர்களுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். Why don't you give your body, soul and spirit to God? நீங்கள் ஏன் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுக்க கூடாது? He will never fail you. அவர் ஒருபோதும் அவர் உண்மை இல்லாமல் போக மாட்டார். He is always ready to answer your prayer. அவர் எப்போதும் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்க ஆயத்தமுள்ளவராகவே இருக்கிறார். We read in the Bible only once Jesus was sleeping in the boat. நாம் இந்த வேதாகமத்தில் ஒரே ஒரு முறைதான் இயேசு படகில் நித்திரையா இருந்தார் என்று வாசிக்கிறோம். Storms were raging and winds were blowing. பலத்த காற்று வீசியது, புயல் அடித்தது. The water came into the boat. தண்ணீர் படகிற்குள் வந்தது. But that did not stop, that did not disturb the sleep of Jesus. ஆனால் அது இயேசு நித்திரையா இருந்தாரே, அவருடைய நித்திரையை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணவில்லை. But then his disciples started crying. ஆனால் தன்னுடைய சீஷர்கள் கூக்குரலிட ஆரம்பித்த போது, Master, Master, we perish, don't you care for us? போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்டபோது, Then Jesus couldn't sleep. அதன் பின்பு இயேசுவால் தூங்க முடியவில்லை. The storms and the waves could not disturb his sleep. புயலும் அலைகளும் இயேசுவை தொந்தரவுபடுத்தவே இல்லை. But when his children cried, ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் கூப்பிட்ட போது he couldn't sleep. அவரால் அதற்கு பின்பு தூங்க முடியவில்லை. He woke up அவர் விழித்துக் கொண்டார். and rebuked the wind and the waves, and there was a calm. அவர் உடனடியாக காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதி நிலவியது. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, your God is a prayer answering God. உன்னுடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன். And he is not, the God of Israel does not slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He is ready to answer all our prayers in a beautiful way. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் மிக அழகான விதத்தில் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். Why don't you put your trust in the Lord? நீ ஏன் உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தரில் வைக்க கூடாது? Why don't you bring your sickness to him? நீ ஏன் உன்னுடைய வியாதியை அவரிடத்தில் கொண்டு வரக்கூடாது? Why don't you ask the Lord to touch you right now to heal you? இப்பொழுதுதானே உன்னை சுகமாக்கும்படியாக அவர் உன்னை இப்பொழுதே தொட வேண்டும் என்று நீ ஏன் அவரிடத்தில் கேட்கக்கூடாது? Before I close this meeting, நான் இந்த கூட்டத்தை முடிக்கும் முன்பாக 1 minute I want you all to please close your eyes. ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடும்படி விரும்புகிறேன். I believe right now he is ready to heal you. இப்பொழுதுதானே அவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Whatever sickness you have, உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும், whatever pain you have, உங்களுக்கு எந்த விதமான வலி இருந்தாலும், your mother like God want to touch you and heal you. உங்கள் தாய் போன்றுதான் தேவன் உங்களை தொட்டு சுகமாக்க Your விரும்புகிறார். mother is the best doctor. உங்களுடைய தாய் மிக சிறந்த மருத்துவராய் இருப்பார்கள் என்றால், Will she not have compassion on you? அவர்களுக்கு உன் மேல் மனதுருக்கம் இராதா? Will he not touch you and heal you? அவள் உங்களை தொட்டு சுகமாக்க மாட்டாரா? Now you pray a small prayer. இப்பொழுது நீங்கள் ஒரு சிறு ஜெபம் செய்யுங்கள். Lord, I am trusting you. கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன். All this time I was only believing in you. கர்த்தாவே, இத்தனை நாட்கள் வரை உம்மை விசுவாசிக்க மாத்திரம்தான் But செய்தேன். from today I want to trust you. ஆனால் இன்று முதல் கொண்டு நான் உம்மை நம்ப விரும்புகிறேன். Whether headache or heartache, அது தலைவலியானாலும் இருதய வேதனையானாலும், whether whatever sickness or disease it may be, என்னுடைய சரீரத்தில் எந்த வியாதியோ எந்த தொல்லையோ இருந்தாலும், I want my Jesus to touch me. என்னுடைய இயேசு என்னை தொடும்படியாக நான் விரும்புகிறேன். Let us all open our heart and mouth. நாம் நம்முடைய இருதயத்தையும் வாயையும் திறப்போம். Just let the nail-scarred hands come and touch us. ஆணிகள் பாய்ந்ததான அவருடைய கரங்கள் வந்து நம்மை தொட்டு சுகமாக்கட்டும். Hallelujah. 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 Higidaptaratsanamdara. Amen. Hallelujah. Jesus. Lord, touch everyone today, Lord, right now, O God. Heal every disease, O God. Oh, heal, O God. Let your nail-scarred hands come. Heal in the name of Jesus, Lord. Heal in the name of Jesus. Amen. If you believe today, you will go healed. இன்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் சுகத்தோடு திரும்பி செல்வீர்கள். One more point I want to mention before I close. நான் முடிக்கும் முன்பாக இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். Suppose your mother has the best company in Madras. ஒருவேளை உங்கள் தாய்க்கு இந்த சென்னை பட்டணத்திலே மிக சிறந்த தொழிற்சாலை இருக்கிறது என்றால், A very good company, the best company, மிகவும் நல்ல சிறந்த தொழிற்சாலை, and lot of vacancies there. அதில் நிறைய உத்தியோகத்திற்கான வேலைகள் உண்டு, Very good salary, நல்ல சம்பளமும் உண்டு. and you will never be sacked from the job.
நீங்கள் ஒருபோதும் அந்த வேலையிலிருந்து வெளியே துரத்தப்படவும் மாட்டீர்கள். Will you join the company? நீங்கள் அந்த தொழிற்சாலையில் போய் சேருவீர்களா? You are asked, invited to come and join. நீங்கள் அந்த இடத்தில் வந்து உத்தியோகத்திற்கு சேரும்படியாக வரவேற்கப்படுகிறீர்கள். Lot of vacancies. அங்க நிறைய காலியான இடங்கள் உண்டு. And your mother guarantees you will never be sent out. நீங்கள் ஒருபோதும் அந்த இடத்திலிருந்து வெளியே மறுபடியும் அனுப்பப்பட மாட்டீர்கள் என்ற நிச்சயத்தை உங்கள் தாய் கொடுக்கிறாள். Lot of work in the company. அந்த தொழிற்சாலையில் ஏராளமான வேலை உண்டு. More and more vacancies are there. இன்னும் அதிகமான காலி இடங்கள் அங்கு காணப்படுகின்றன. In fact, never that in that company vacancies never filled. Always there is vacancy. உண்மையை சொல்ல போனால் அந்த தொழிற்சாலையில் காலியான இடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் முடிவடையாது. Will you come and join that company? நீங்கள் வந்து அந்த தொழிற்சாலையில் சேருவீர்களா? Do you understand what I say? Some understood, some didn't understand. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை உங்களுக்கு விளங்குகிறதா? சிலர் விளங்கிக் கொண்டீர்கள், சிலருக்கு விளங்கவில்லை. I have been in my mother's company for several years. நான் என்னுடைய தாயின் தொழிற்சாலையில் எத்தனையோ வருடங்களாக இருந்து வருகிறேன். I'm very happy in my mother's company. நான் என்னுடைய தாயின் தொழிற்சாலையில் மிகவும் அளவு கடந்த சந்தோஷமுடையவனா இருக்கிறேன். Always vacancy in this company. இந்த தொழிற்சாலையில் எப்போதுமே காலியான இடங்கள் உண்டு. If you are working for your mother's company, ஒருவேளை நீங்கள் உங்கள் தாயின் தொழிற்சாலையில் வேலை செய்வீர்கள் என்றால் you will feel like a boss. நீங்களே அதிகாரியை போல உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். Why? ஏன்? You know your mom is the owner of the company. ஏனென்றால் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் உங்கள் தாய் தான் என்பது உங்களுக்கு தெரியும். Oh, you will be very happy in that company. நீங்கள் அந்த தொழிற்சாலையில் மிகவும் சந்தோஷமா இருப்பீர்கள். Lot of vacancies. இன்னும் நிறைய அதிகமான காலி இடங்கள் உண்டு. Harvest is plenteous. அறுப்பு மிகுதி. Laborers are few. வேலையாட்கள் கொஞ்சம். Some say I am afraid to join the ministry. சிலர் சொல்கிறார்கள் எனக்கு ஊழியத்திற்கு சேருவது என்றால் பயமாக இருக்கிறது. My working for your mother, you are afraid. நீங்கள் உங்கள் தாய்க்கு தானே வேலை செய்கிறீர்கள், பயம் உண்டாகிறதா? You are working for a military dictator with a gun, a man sitting there in the chair, you will be afraid. ஒருவேளை ராணுவத்தில் உட்கார்ந்து மிகவும் அதிகாரம் செலுத்துகிறதான துப்பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு வேலை செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு பயம் உண்டாகலாம். Oh, you are not working for such people. நீங்கள் அவ்விதமான ஆட்களுக்கு வேலை செய்யவில்லையே. Mother like God. நீங்கள் தாய் போன்றதான உங்கள் தேவனுக்கு செய்கிறீர்கள். Why are you afraid to serve God? நீங்கள் ஏன் தேவனுக்கு ஊழியம் செய்ய பயப்படுகிறீர்கள்? Some know these truths, what we preach is correct, but they are afraid to take water baptism. நாங்கள் பிரசங்கிக்கிறதான இந்த சத்தியம் தான் சரி, அதுதான் உண்மை என்பது சிலருக்கு தெரியும். ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவ்வளவு பயம். Some are they know this Pentecostal fellowship is very good, but they are afraid to join. இந்த பெந்தேகோஸ்ட் ஐக்கியம் மிக சிறந்த நல்ல ஐக்கியம் என்பது சிலருக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து சேருவதற்கு பயம். A great fear. ஒரு பெரிய பயம். Read this verse before I close. நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை வாசியுங்கள். Revelation 21 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். Now tell me, who are the first group of people who go to the lake of fire, hell? அக்கினி கடலுக்கு நரகத்துக்கு செல்லுகிறதான முதல் கூட்டத்தார் யார் என்பதை இப்பொழுது சொல்லுங்கள். The fearful. பயப்படுகிறவர்கள். This fear is not the fear about cat and dog. இது நாயை பூனை குறித்ததான ஒரு பயம் அல்ல. This fear about doing the will of God. இது தேவ சித்தம் செய்வதை பற்றியதான ஒரு பயம். Some know it is the will of God to serve God, but they are afraid. தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் தேவ சித்தம் என்பது சிலருக்கு தெரியும், ஆனால் செய்வதற்கு பயப்படுகிறார்கள். Some of you are not taken water baptism because you are afraid. உங்களில் சிலர் இன்னும் தண்டை ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, ஏனென்றால் உங்களுக்கு பயம். Some of you know that Jesus is the healer, but you are afraid to give up your medicine and trust God. உங்களில் சிலருக்கு இயேசுதான் வைத்தியர் என்பது நன்றாக தெரியும், ஆனாலும் மருந்தை எல்லாம் விட்டுவிட்டு தேவனில் நம்பிக்கை வைக்க பயம். The worst type of fear is the fear of doing the will of God. மிகவும் மோசமான பயங்கரமான ஒரு பயம் என்ன என்றால் தேவ சித்தம் செய்வது. Today surrender to do the will of God. இன்றோ நீங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். You have a mother like God. உங்களுக்கு தாய் போன்றதான ஒரு தேவன் உண்டா? And He wants to be your savior and your healer and your deliverer and all in all. உங்களுக்கு தாய் போன்றதான ஒரு தேவன் இருக்கிறபடியினால் அவரே உங்களுக்கு வைத்தியராய், உங்களுக்கு ரட்சகராய், உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்க விரும்புகிறார். And the mother like God is going to come for us. அந்த தாய் போன்றதான தேவன் தான் நமக்காக வரப்போகிறார். Can a mother forsake you or leave you?
ஒரு தாய் உங்களை விட்டு அப்படியே போய்விட முடியுமா? No, never doubt. He will not leave you nor forsake you. இல்லை, ஒருபோதும் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் When இல்லை. He will come, He will take us to glory. அவர் வரும்போது அவர் நம்மை அவருடைய மகிமைக்குள் சேர்த்துக் கொள்வார். Come on, let us all stand up. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Oh, this side too. Trust the Lord for everything. எல்லாவற்றிற்குமாக தேவனையே நம்புவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். Let the Lord be the Savior for us. தேவனே நம்முடைய கர்த்தரே நம்முடைய இரட்சகராய் Let இருக்கட்டும். the Lord be our healer, the only healer. கர்த்தரே நம்முடைய ஒரே பரிகாரியாய் வைத்தியராய் இருக்கட்டும். Let Him be the healer divine. அவரே நம்முடைய பரம வைத்தியராய் All இருக்கட்டும். this time you have been believing God. Now from today, trust in God. இந்நாள் வரையும் நீங்கள் தேவனை விசுவாசித்து வந்தீர்கள். இன்று முதல் கொண்டு அவரை நீங்கள் நம்புங்கள். If you are not taken baptism, நீங்கள் ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கவில்லை என்றால் today make the decision. இன்றே நீங்கள் தீர்மானியுங்கள். If God has called you to serve God, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் don't be afraid. அதை குறித்து பயப்படாதீர்கள். Don't be afraid to do the will of தேவ God. சித்தம் செய்வதற்கு Let பயப்படாதீர்கள். the mother like God bless us today. இன்றுதானே தாய் போன்றுதானே நம்முடைய தேவன் நம்மை May ஆசீர்வதிக்கட்டும். I request all of you, please come forward and stand. எல்லாரும் தயவு செய்து முன்னாக வந்து நில்லுங்கள். All please come forward and stand. எல்லாரும் முன்னுக்கு வாருங்கள். Don't stand behind. Please, யாரும் பின்னாக நிற்க வேண்டாம். please keep coming. Please keep coming. There's plenty of place. இங்க ஏராளம் இடம் இருக்குது. முன்னால வாருங்கள். The Lord wants to touch us today. இன்று தேவன் நம்மை தொட விரும்புகிறார். He wants to heal you today. அவர் இன்றைக்கு உங்களை சுகமாக்க He wants to விரும்புகிறார். fill you with His glory. அவர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்ப You are விரும்புகிறார். El Shaddai, mother like God is here. உங்களுடைய எல்ஷதவாய் தாய் போன்றதான தேவன் இங்க Is இருக்கிறார். there anything too hard for the Lord? தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான If you காரியம் are உண்டோ? not received the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவியை பெறாமல் He இருந்தால் can fill you with the Holy Spirit. அவர் உங்களை பரிசுத்தாவியினால் நிரப்ப முடியும். Don't be afraid to obey God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய பயப்பட வேண்டாம். Let us all open the heart. நாம் எல்லாரும் நம்முடைய இருதயத்தை திறப்போம். Open the mouth. வாயை He திறப்போம். is a prayer answering God. அவர் ஜெபத்திற்கு பதில் He is a அளிக்கிற wonder தேவன். working God. அவர் அதிசயங்களை He செய்கிற is a தேவன். miracle working அவர் God. அற்புதங்களை செய்கிற He தேவன். can heal you today. அவர் இன்றைக்கு உங்களை He சுகமாக்க can வல்லவர். deliver you today. அவர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். படகிலே படுத்தூரங்கினாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமே காதாரி அருளியா. கடலிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காதையும் அமர்த்தியமே காதாரி அருளியா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமே காதாரி Hallelujah. 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 Giramdara, giramdara, giramdara. Giramdara, giramdara, giramdara. Oh, giramdara, giramdara, giramdara. Hallelujah. 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 Viradera, Pekradera, Sharamdera. In the name of Jesus. Hallelujah. 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 Receive your healing now. இப்பொழுதுதானே சுகத்தை பெற்றுக் Receive கொள்ளுங்கள். your healing now. இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் Receive கொள்ளுங்கள். the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக் Receive கொள்ளுங்கள். the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah. Iramdera, Sadadera, Pikradera. Amen. Hallelujah. 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 Iradera, Pikradera, Sadadera. Amen. Hallelujah. Hallelujah. Amen. In Jesus' name.
In Jesus' name. Lord, heal, O God. In Jesus' name. Hallelujah. Hallelujah. கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலோ கடலையும் காதல் அவதியமே காதல் அல்லேலூயா படகிலே படுத்து உருகினாலோ கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலோ கடலையும் காதல் அவதியமே காதல் அல்லேலூயா படகிலே படுத்து Hallelujah. Oh God, anoint, oh God, anoint, oh God, anoint, oh God. Amen. Hallelujah. 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 In Jesus. In 2-3 minutes time we want to close the meeting. இந்த 2-3 நிமிடங்களுக்குள்ளாக கூட்டத்தை முடிக்க போகிறோம். Your mother like God has come to bless you today. இன்று உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் தாய் போன்ற தேவன் வந்திருக்கிறார். Don't be afraid. பயப்படவே வேண்டாம். All your worries and cares you lay at the feet of your mother like God. உங்களுடைய எல்லா கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாய் போன்ற தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். Receive an anointing. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. Our God came and blessed us today, for that we will praise God. இன்று நம்முடைய தேவன் வந்து நம்மை ஆசீர்வதித்தார், ஆகையால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. From today, all those who are going to trust the Lord as the Savior and the Healer, let us praise God. இன்று முதற்கொண்டு நம்முடைய கர்த்தரை நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய வைத்தியராகவும் நம்ப போகிற நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 Our mother like God is coming very soon. He will not leave us nor forsake us, but take us to glory, for that we will praise God. நம்முடைய தாய் போன்றதான தேவன் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நம்மை கைவிட்டுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அதற்கு பதிலாக நம்மை சீக்கிரமாய் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆகையால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 அன்பான பிதாவே, இந்த நல்ல தருணத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீ தாய் போലുള്ള தேவன், அன்பான தேவன், கிருபையுள்ள தேவன். கர்த்தாவே, பலப்படுத்துന്ന தேவன், சுகம் கொடுക്കുന്ന தேவன், கிருபை கொடுക്കുന്ന தேவன். கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் தேவன், இவ்வளோ பெரிய தாய் போലുള്ള தேவனை கர்த்தாவே, தேவத்தின்